Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Videos. இன்னைக்கு டேட் 19/9/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1:45க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்காகத்தான் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2ல் சீட்டு கிடைச்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, ரவுண்டு 1ல் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, நான் ரீஅலாட்மெண்ட்டுக்கு போகணும். ரவுண்டு 1ல் கிடைச்ச சீட்டை நான் ரிலீவ் பண்ணணும். இப்போ ரவுண்டு 1 அலாட்டான ரவுண்ட் 1 சீட்டு கிடச்ச காலேஜில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், என்னை இன்னமும் ரிலீவ் பண்ணி விடலை அப்படின்னு ஒரு சில பேரண்ட்ஸும், அதே போல் எனக்கு ரவுண்டு 1ல் கிடைச்ச சீட்டு வேண்டாம், இல்லை ரவுண்டு 2ல் கிடைச்ச சீட்டு வேண்டாம், நான் ரிசைன் பண்ணணும் அப்படின்ற மாணவர்களுக்கும் இந்த வீடியோ மிக மிக முக்கியமான ஒரு அர்ஜென்ட்டான ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு SAP Videos யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் இப்போது வந்த நோட்டிஃபிகேஷன். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 19/9/2025 என்ன சொல்லியிருக்கிறாங்க MCC தரப்புலேருந்து, அர்ஜென்ட் அட்டென்ஷன், இட் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் டு ஆல் கேண்டிடேட்ஸ் தட் ரெக்வெஸ்ட் ஆர் பீயிங் ரிசீவ்டு ஃப்ரம் த UG கேண்டிடேட் who want to resign their round 1 or round 2 seats due to various reasons. In this regard, the competent authority has decided to allow the resignation for such candidate. The candidate who desire to leave their round 1 or round 2 seat can do from 2 p.m. of 19/9/2025 up to 6 p.m. of 24/9/2025. இப்போது எனக்கு ரவுண்ட் 1ல் ஒரு சீட்டு கிடச்சிது சார், நான் ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கிறேன். இப்போது ரவுண்டு 2ல் எனக்கு அந்த சீட்டு கிடைக்கல, நான் அப்படியே ரீட்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். இல்லை ரவுண்டு 1லேருந்து ரவுண்டு 2க்கு ரீஅலாட்மெண்ட் போட்டேன், இப்போ எனக்கு ரவுண்டு 2ல் கிடைச்ச சீட்டு பிடிக்கல, ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஃபீஸ் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா வேற ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, ஸோ இந்த சீட்டை நான் ரிசைன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற மாணவர்கள் என்ன பண்ணணும்னா 19/9/2025 இந்த வீடியோவை நான் 1:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நீங்கள் 2 o'clockலேருந்து உங்களுக்கு அந்த சீட்டு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக காலேஜில் போய் ரிசைன் பண்ணணும். நீங்கள் ரிசைன் பண்ணினதை MCC போர்ட்டலில் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுடைய ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த வாய்ப்பு 24/9/2025 மாலை 6 மணி வரைக்கும். இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேண்டிடேட் should take note of the following instruction with respect to resignation. Round 1 candidate who did not get upgraded in round 2 can resign from the seat without forfeiture of security deposit. இப்போ ரவுண்ட் 1ல் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது சார், நான் ரவுண்டு 2க்கு அப்கிரேடேஷன் போட்டேன், ஆனால் எனக்கு ரவுண்டு 2ல் அப்கிரேடேஷன் ஆகலை, ரவுண்டு 1லேயே நான் ரீட்டைன் ஆகிட்டுருக்கிறேன், இப்போ நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான மாணவர்களுக்கு எந்த விதமான அபராதமும் கிடையாது. திரும்ப இன்னொரு டைம் சொல்கிறேன், எனக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் ஒரு சீட்டு கிடச்சிது, இந்த சீட்டை நான் ஜாயின் பண்ணினேன், ஓகேங்களா, சாரி ஆமாம், ரவுண்ட் 1 கேண்டிடேட் who did not get upgraded. ரவுண்ட் 1ல் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது, அந்த சீட்டில் நான் ஜாயின் பண்ணிவிட்டு திரும்பவும் அப்கிரேடேஷன் போட்டேன், ஆனால் எனக்கு ரவுண்டு 2ல் சீட்டு அலாட் ஆகலை அப்படின்னா ரவுண்டு 1 சீட்டையே தான் நான் இன்னமும் ரீட்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ற மாணவர்கள் ரிசைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட்டில் எந்த விதமான அபராதமும் கிடையாது. இப்போ நான் ரவுண்டு 1ல் ஒரு சீட்டு கிடச்சிது, ஆல் இண்டியா கோட்டாவில் நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன், அங்கேருந்து திரும்பவும் ரவுண்டு 2க்கு நான் அப்கிரேடேஷன் போட்டேன், ரவுண்டு 1லேருந்து நான் ரவுண்டு 2க்கு அப்கிரேடேஷன் ஆகிட்டு நியூ காலேஜில் எனக்கு அலாட் ஆகிடுச்சு, நீங்கள் போய் சேர்றீங்க சேரல அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம், ஓகேங்களா. ரவுண்டு 1ல் கிடைச்ச சீட்டில் ஜாயின் பண்ணி ரவுண்ட் 2க்கு நீங்கள் ரீஅலாட்மெண்ட் போட்டு ரவுண்டு 2ல் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆனதுக்கு பிறகு நீங்கள் சேர்ந்தாலும் சேரவில்லை என்றாலும் இப்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய
செக்யூரிட்டி டெபாசிட் என்ன ஆகும், ஃபோர்ஃபீச்சர் ஆயிரும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்லி அலாட்டட் கேண்டிடேட் round 2 who joined their seat but now want to resign can vacate their seat with forfeiture of security deposit within the stipulated date and time. அப்போது ரவுண்டு 2ல் உங்களுக்கு ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடச்சிருந்தாலும், ஓகேங்களா, ரவுண்டு 1லேருந்து ரவுண்டு 2க்கு ரீஅலாட்மெண்ட் கிடச்சிருந்தாலும், இப்போ நீங்கள் வந்து ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட், அதாவது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் உங்கள் கேட்டகரிக்கு 5000 இல்லை 10,000 கட்டியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் போயிடும். டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தால் நீங்கள் கட்டுன 2 லட்சம் போயிடும். இப்போ வந்து 3வது பாயிண்ட் சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி. கேண்டிடேட் who got upgraded in round 2 joined the upgraded seat but now want to resign from their seat can vacate their seat with forfeiture of security deposit within the stipulated time of resignation. Candidate will have to report physically. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் கண்டிப்பாக நேரடியாக போய் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணிவிட்டு கல்லூரி வாயிலாக நீங்கள் அந்த சீட்டை ராஜினாமா பண்ணணும் வேண்டாம் அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் அதை என்ன பண்ணணும், ஆன்லைனில், ஓகேங்களா, எம்சிசியினுடைய போர்ட்டலில் கல்லூரி வாயிலாக நீங்கள் ரிசைன் பண்ணணும். அப்படி ஆன்லைனில் ரிசைன் பண்ணாத சீட் அப்படிங்கிறது நல் ஆர் வாய்டு, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஓகேங்களா, அப்போது நீங்கள் ரெசிக்னேஷனை வெறுமனே கொடுத்துட்டு வந்தால் மட்டும் பத்தாது, ஆன்லைனில் உங்களுடைய சீட்டை ரிசைன் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். இப்போது திரும்பவும் இன்னொரு டைம் சொல்கிறேன், ரவுண்டு 2ல் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சீட் அலாட் ஆகுது. ரவுண்டு 1ல் சீட்டு கிடைக்கல, ரவுண்டு 2ல் தான் ஃப்ரெஷ்ஷாக சீட்டு கிடச்சிருக்குது. இப்போ அந்த சீட் எனக்கு வேண்டாம், நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னா ஆன்லைனில் கல்லூரி வாயிலாக ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கான செக்யூரிட்டி டெபாசிட்டை பெனால்ட்டியாக பிடிச்சிக்குவாங்க. ரவுண்டு 1ல் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது, ரவுண்டு 2க்கு நான் ரீஅலாட்மெண்ட் போட்டேன், எனக்கு ரவுண்டு 2 ரீஅலாட் ஆகலை, ரவுண்டு 1 சீட்டை நான் இப்போ ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ரிசைன் செய்து கொள்ளலாம். உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட்டுக்கு எந்த விதமான இழப்பும் இருக்காது. அதுவே ரவுண்டு 1ல் ஒரு சீட்டு கிடச்சிது, அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன், ரவுண்டு 2க்கு ரீஅலாட்மெண்ட் போட்டேன், இப்போது ரவுண்டு 2 சீட்டு எனக்கு அலாட் ஆயிடுச்சு. நீங்கள் போய் சேர்ந்திருந்தாலும் சேராவிட்டாலும் அலாட் ஆனால இப்போது அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது என்ன ஆயிரும், லாஸ் ஆயிரும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே ரிசைன் பண்ணுற மாணவர்களாக இருந்தால் கல்லூரி வாயிலாக, கல்லூரி முதல்வர் மூலமாக, ஓகேங்களா, அவர் கொடுக்கும் அந்த அறிவுரையின்படி நீங்கள் ஆன்லைனில், அதாவது எம்சிசியினுடைய போர்ட்டலில் நீங்கள் என்ன பண்ணணும், ரிசைன் பண்ணணும். அப்படி ஆன்லைன் போர்ட்டலில் ரிசைன் பண்ணலைன்னா அந்த ரெசிக்னேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது மட்டும் இல்லாமல் ரவுண்டு 1ல் எனக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, இப்போது நான் ரவுண்டு 2ல் வேற ஒரு காலேஜுக்கு போக போகிறேன், நான் ரவுண்டு 1 சீட்லேருந்து ரவுண்டு 2க்கு நான் ரிலீவ் ஆகணும் அப்படின்னா கல்லூரிக்கான போர்ட்டலில், ஓகேங்களா, அதாவது இன்ஸ்டிடியூட்டுக்கான போர்ட்டல் அப்படிங்கிறது அந்த ரிலீவிங்க்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து இப்போ ரவுண்டு 1ல் கிடைச்ச கேண்டிடேட், சீட்டு கிடைச்ச கேண்டிடேட் ரவுண்ட் 2க்கு ரீஅலாட்மெண்ட் போட்டு இப்போது ரவுண்ட் 1 காலேஜில் ரிலீவ் ஆனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அந்த தகவலை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். அடுத்த வீடியோங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 2னுடைய சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோ. ஓகேங்களா, மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைட்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.